ஹாய் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பழைய துணி கடை மட்டும் இல்லைங்க. இங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே மலிவான விலையில் விற்கப்படும். இந்த சந்தை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் நம்ம சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல தாங்க இருக்கு. அதாவது சேதுபதி ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பேங்க். அந்த ரோட்ல ஆரம்பிச்சு அப்படியே ரைட் சைடு அடிச்சு போனீங்க அப்படின்னா தமிழ்ச்சங்கம் ரோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹோட்டல் பெல் ஹோட்டல் பக்கத்துல வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயுமே தமிழ்ச்சங்க ரோட்ல இந்த சந்தை நடைபெறும். நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஒன் சைடா மட்டுமே இருக்கும். இங்க பார்க்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாமே விலை மலிவா நீங்க வாங்கிக்கலாம். இங்க ட்ரெடிஷ்னல் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து பித்தளை பொருட்களுமே பீஸ் கணக்குலையும் இடக்கணக்குலையுமே வித்துட்டு இருக்காங்க. இங்க இது மட்டும் இல்லைங்க, நல்லா பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும், ஒர்க் பண்ணாத கண்டிஷன்ல இருக்கும். ஒர்க்கிங் டைம் கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு ஒரு பிரைஸ், ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாததுக்கு ஒரு பிரைஸ். இங்க மொபைல்ல இருந்து வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குங்க. நீங்க வாங்கும்போது அவங்கள்ட்ட ரொம்ப குவாலிட்டியா குவான்டிட்டி நல்லதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு ரேட் சொல்லுவாங்க. நீங்க செக் பண்ணியே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். செக் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்க டைரக்டா உங்க வீட்டுல போயிட்டு செக் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க, ஒரு சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பித்தளை பொருள் விற்க கடை கிட்டத்தட்ட 3 கடைகள் இருக்கு. இங்க செப்பல்ஸுமே நிறைய வித்துட்டு இருக்காங்க. ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. டிராவல் பேக்கா இருக்கட்டும், பர்ச்சேஸ் பேக்கா இருக்கட்டும், ஸ்கூல் பேக்கா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருள்ல இருந்து எல்லாமே ஒரே நாள்ல ஒரே இடத்துல விற்கக்கூடிய ஊர் நம்ம மதுரை சண்டே மார்க்கெட் தான். ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் மட்டுமே இங்க சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும். முத சந்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது. அதாவது பழைய வீட்டுக்கு தேவையான இரும்பு ஜாமான்கள் அதிகமாக விற்கப்பட்ட காலம்தான் அதிகம். இப்போ நவீனமா இன்னைக்கு லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். நீங்க ஃபேமிலியோட ஒரு சின்ன வாக் டூர் வரணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். வீட்டுல இருந்து வரும்போது ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொண்டு வாங்க. நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்களுமே நிறைய இங்க இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம், அல்லது மால்னே சொல்லலாம். மால்ல நிறைய கடைகள் தனித்தனியாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு எப்பயோ தேவைப்படும் அப்படின்னு நினைச்ச பொருட்கள் எல்லாம் டிஸ்பிளேல இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடிய தருணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ அல்லது ஃபேமிலியாவோ இல்ல நீங்க சண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஏரியால ரிலாக்ஸா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை ரேட்டு கம்மியாவே வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. அதுல நம்ம ஹைலைட்டான இல்லாத அல்லது ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கடைகளை மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கோம். இங்க செப்பல்ஸ் எல்லாம் ரேட் ரொம்பவும் கம்மியா வைத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாமி படங்கள் வேணும்னா, அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்க கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா செல்போன் அங்கனக்குள்ளேயே அக்சசரிஸ் வித்துட்டு இருக்காங்க. இங்க செப்பல் கடை மட்டும் ஏன் 3 தடவை காட்டுறோம் அப்படின்னா 3 கடையிலுமே ரேட் ரொம்ப கம்மி. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வச்சுக்கலாம். இங்க பர்ச்சேஸ் பேக் மட்டுமே சரியா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் பேக்குமே நிறைய போட்டிருந்தாங்க. வீடியோ எடுக்கக்கூடிய டைம் இல்லை, அவ்வளோ கூட்டம். ரேட் ரொம்ப கம்மியா வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பழைய பொருட்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் நடைபெறக்கூடிய நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்தா மட்டும் போதும். இது மதுரை மாவட்டத்துல தாங்க இருக்கு. காலையில 9 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் செயல்படும். உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரிக் பொருள், சைக்கிள், 2 வீலருக்கு தேவையான அக்சசரிஸ் எது வேணாலுமே இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே வாங்கின அனுபவம் உங்களுக்கு இருக்கும், ரேட்டோட ஞாபகமாகவும் இருக்கும். நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒருவேளை கூட சொன்னாலும் நீங்க கேட்கக்கூடிய
விலைக்குமே தரக்கூடிய நிகழ்வு தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் இந்த பொருட்களை வந்து இங்க கொண்டு வந்து விற்க வருவாங்க. அதனால அவங்களுக்கு கட்டுற மாதிரியான விலையில கேட்டீங்க அப்படின்னா அவங்க விற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த கூடை என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. இந்த ஹேங்கரும் பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளாஸ்டிக்லயும் இருக்கு, பக்கத்துல பாத்தீங்கன்னா உட்லயுமே இருக்கு. இங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து எவர் சில்வர் பாத்திரங்களும் இருக்கு. கிட்டத்தட்ட 4 கடை இருந்தது, நம்ம 2 கடையை மட்டும் தான் எடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க முத ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தையில விற்கக்கூடிய பொருட்கள். உங்க வீட்டுக்கு தேவையான மோட்டர் சாமான்கள் அல்லது விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து எல்லா விதமான பொருட்களுமே இங்க விற்கக்கூடிய தருணம் வந்துருச்சு. பாத்தீங்க அப்படின்னா இங்க இட்லி கடை இருக்கு, இளநீ கடை இருக்கு, கரும்புச்சாறு கடை இருக்கு, ஆப்ப கடை இருக்கு, சாப்பிடணும்னா டீ இருக்கு, வடை இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லா ரொம்ப ரிலாக்ஸா நீங்க ஒவ்வொரு கடையும் பார்த்து ரசிச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட பத்தாதுன்னே சொல்லலாம். அவ்வளவு பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த கடையில இல்லைன்னா இன்னொரு கடை அப்படின்ற மாதிரி சாய்ஸ்ல தான் நிறைய பொருட்கள் இருக்கு. வேணுன்றவங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்க இங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கடை இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சந்தைக்கு போய் பொருட்கள் வாங்கிய அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி சண்டே மட்டும் உங்க ஊர்ல எதுவும் சந்தை நடக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையில தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 2 வீலருக்கோ சைக்கிளுக்கோ எந்த பொருள் வேணாலும் சரி, அதே மாதிரி ஃபேனு எல்லா ஐட்டமுமே இங்க வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய பொருட்கள் எது வேணும்னாலும் நீங்க வர வேண்டியது சண்டே மார்க்கெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் எக்கச்சக்கமா நிறைய பொருட்கள் இருக்கு. நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கின அனுபவமோ அல்லது இந்த சந்தைக்கு வந்த அனுபவமோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்.